ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு வந்து போகிறேன். நான் ஊருக்கு எப்படி ரெடியானேன், காலையில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சில பேர் என்கிட்ட சொல்கிறது, அக்கா இதே மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் கேட்குறது, அக்கா நீங்கள் உட்காந்து பேசி போடும்போது தான் எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால் 2 மாதிரியான வீடியோஸுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் 8 மணிக்குள்ளே பசங்க அவரை எல்லாரையும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் வந்து அனுப்பி முடிச்சுட்டு, அடுத்தது வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் 4 மணிக்கு அலாரம் வைக்காமலே ஷார்ப்பாக வந்து எந்திரிச்சாச்சு. எந்த வேலையுமே பண்ணல அப்படி தான் சொல்லணும். ஊருக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன மாமியார் வீட்டில் வந்து கோவிலில் கடா வெட்டுறாங்க. அதுக்காக வந்து வர சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் 4 பேருக்கும் சேர்த்து தான் வந்து போட்டிருந்தோம். திடீர்னு தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் அவனோட டிக்கெட்டை நாங்கள் கேன்சலே பண்ணல. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா கூட தேவேஷ் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து இருக்கும். ஆனால் அவன் சொல்லிட்டான், இல்லைம்மா 9th அப்படின்றதுனால லீவெல்லாம் போட முடியாது. நார்மல் டேஸ்னால் கூட பரவாயில்ல, எக்ஸாமாக இருக்குது, என்னால் லீவ் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டான். நிஜமாவே எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வேறு ஆப்ஷனே இல்லை. சரி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சின்ன மேஜிக் நடந்துராதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணாமலே வந்து விட்டுட்டோம். ஆனால் எனக்கு தெரியும் தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்றது. முன்னாடி நாளே எப்போவுமே தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருவோம். ஆனால் இது வரைக்கும் ஊருக்கு போகிறதுக்கான எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே வந்து பண்ணவே வந்து இல்லை. இதை தாண்டி நம்மளோட வீடு வேலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எங்கே போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன வேலையாக இருந்தாலும் நம்ம தான் வந்து செஞ்சாகணும். அதுக்கு ஆப்ஷன் வேறு ஆளே வந்து கிடையாது. காலையில் எனக்கு அப்படி தான் தோணிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, நம்ம எங்கேயாவது பக்கத்தில் வந்து ஒரு நாள் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு இருக்கிற வேலையை விட இன்னும் ஜாஸ்தியான வேலை தான் வந்து இருக்கும். அப்போ சில டைமில் தோணும், பேசாமல் அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம செய்கிற வேலை நமக்கு ஆப்வியஸாக பழகிடும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வைக்க வேண்டியதாக வந்து இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்குமே வந்து காலையில் தோணுச்சு. நான் ஊருக்கு போகிறேன், தேவேஷ் வந்து வர முடியாது. அம்மா யார் பார்த்துப்பாங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அம்மா வந்து பார்த்துப்பாங்க. அவன் தான் சொல்லியிருந்தான், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்காக யாரும் போகாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கள் சின்ன மாமனார் வேற கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தேவேஷை லீவ் போட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மாவெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தார். பட் தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவங்களாலையுமே வந்து வர முடியல. இல்லைனா கண்டிப்பாக வந்து வந்திருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ரதனுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் மாற்றி மாற்றி யாருக்காவது ஒன்று ஏதாவது வந்துட்டே வந்து இருந்துச்சா, அதனால் எந்த ஒர்க்குமே எங்களால் பண்ண முடியல. எப்போ ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலும் ஒரு 1 வீக் முன்னாடியே என்னெல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போக போகிறோன்னு பிளான் பண்ணி முன்னாடி நாளே ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கரெக்டாக வச்சுருவோம். இப்போ இன்றைக்கி கிளம்ப போகிறோம் அப்படின்னா ஷார்ப்பாக கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மணி கரெக்டாக 2:30 மணிக்கிட்ட ஆகுது. இந்த 2:30 மணி வரைக்கும் ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு எந்த திங்ஸுமே இது வரைக்கும் வந்து வாங்கலை. காலையில் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிக்கிறதுக்கே 12:30 மணி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஸ்ரதன் வந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை தூங்க வச்சுட்டேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நான் சாப்பிடவே வந்து இல்லை. வீடு எல்லாத்தையும் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணது வழக்கம் போல் நம்மளோட பெட்ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் மாப் போட்டு வந்து துடைக்க முடியல. இப்போல்லாம் மேக்ஸிமம் ஈர துணி வச்சே தான் வந்து துடைச்சி விடுறேன். இருந்தாலும் துணி எல்லாமே அலசி வெளியில் வந்து காய வச்சுருந்தேன். இந்த குட்டி துணி தான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அதனால் அதை நல்லா துவைச்சி வச்சுருந்தேன். இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் ஃபுல்லாக இதை வச்சே வந்து துடைச்சி விட்டுட்டேன். ஏன் இப்படி வந்து துடைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் சத்து மாவு கஞ்சி வந்து ஸ்ரதனுக்கு வச்சு கொடுத்துருந்தேன். சார் மேலேருந்து கீழே போட்டு போல் எல்லா இடத்துலையும் செதறி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி ரொம்ப வரன்னு ஆயிடுச்சு. காலையில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது. இங்கேயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாம் சுத்தமாக போகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்குன்னு தேய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து போச்சு. பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு. காலையில் அவருமே ஆஃபீஸ்க்கு ஷார்ப்பாக 6 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டார். ஏன்னா 6 மணிக்கு போனால் தான் 2 மணிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 மணிக்கு அவர் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வரணும். அப்பாவை வர சொல்லியிருக்கேன். அப்பா தான் 4:30 மணிக்கு போய் தேவேஷை கூட்டிகிட்டு வருவாங்க. 1 மணி நேரத்தில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியுமான்னு தெரியல. எங்களுக்கு 9 மணி ட்ரெயின். அட்லீஸ்ட் ஒரு 7:30க்காவது இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா
போன தடவை மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ஒரு தடவையும் ட்ரெயினை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா, என்னடா ஆகும், நம்ம இன்றைக்கி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு தடவையும் பயந்து தான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்புவோம். 8 மணிக்கு ட்ரெயின்னா 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டிப்போம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூனால லேட் ஆகிடும். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக போய் ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். இந்த தடவையும் அப்படி தான் போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். எங்களுக்கு 9 மணிக்கு ட்ரெயினு, அட்லீஸ்ட் 7 மணிக்காவது வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளோட பெட்ரூம் தானே, அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டதுக்கப்புறமா நேராக பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. எப்படியும் நான் 4-5 நாளைக்கு நம்மளோட வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து பண்ண முடியாது. அப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டினியூஸாக பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாளைக்கு ட்ராவலில் வந்து இருப்பேன்ல, அதனால் 4 மணிக்கு ஆப்வியஸாக எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஒரு மனசுக்குள்ளேயே வந்து வேண்டிப்பேன், பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி விளக்கு மட்டும் என்னால் ஏற்ற முடியல, ஆனால் இன்றைக்கி டேவை நான் கணக்கில் வச்சு தான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்றைக்கியோட 14வது நாள், நாளைக்கு 15வது நாளாக கணக்கு எடுத்துகிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிப்பேன். விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் மனசார வேண்டிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி டைம்லேயோ இல்லை எங்கேயாவது ட்ராவல் டைம்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். பூஜை ரூமில் இருந்த பூவெல்லாம் இருந்துச்சு, பூவெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதை எடுத்து தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. அதனால் பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபுல்லாகவே தொடச்சுமே வந்து விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 நாளைக்கு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே தானே வந்து இருக்கும். அதனால் அதையுமே க்ளீன் பண்ணிடலாம். எப்போ ஊருக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து கிளம்புவேன். சில பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, போன தடவை ஊருக்கு போகும்போதுமே சொல்லியிருந்தேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு. அக்கா அந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா, வீடு ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படின்னா திரும்ப வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். வெளியில் மாட்டியிருந்தேன் அந்த புத்தாவோட இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறதுனால ஃபுல்லாகவே அங்கங்கே ஒயிட்டாக வந்து அது மேலே படுது. அதனால் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே வச்சாச்சு. பூஜை ரூமையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவேஷ் புட்டிக் தான். நம்மளோட வீட்டில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் தான் சாரீஸ் எல்லாமே வந்து அலைன் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் நேற்றே வந்து ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக சாரீ வீடியோஸ்லாம் அப்லோட் வந்து பண்ணுவேன். இப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன்ல, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா அங்கே போயிட்டு சாரீஸ் எல்லாம் வீடியோஸ் போட்ட உடனே கண்டிப்பாக ஆர்டர்ஸ் ஏதாவது வந்து வரும். ஆர்டர் வருது அப்படின்னா எத்தனை சாரீ இருக்குதுன்னு தெரியாமல் நான் எப்படி ஆர்டர் எடுக்க முடியும்? அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு ஒரு கலரில் 5 சாரீ இருக்கா, அந்த 5 சாரியில் எத்தனை சாரீ போகுது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வச்சு தான் ஆர்டர்ஸ் வந்து எடுப்பேன். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் இந்த 4 நாள் இல்லை அப்படின்றதுக்காக என்னோடய வேலையை விட்டுற முடியாதுல்ல. அதனால் அதையுமே பண்ணணும் அப்படின்றதுக்காக எப்போ ஊருக்கு போனாலும் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துப்பேன். நம்மளோட தேவேஷ் புட்டிக் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சொல்லிவிடுவேன், சிஸ்டர் நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் எப்போவுமே இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் அடுத்த நாளே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். 2 நாளில் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஆகிடும். பட் இந்த தடவை நான் ஊருக்கு வந்திருக்கிறதுனால பண்ண முடியல, என்னால் ஒரு 3 டேஸ் ஆகும் 4 டேஸ் ஆகும்னு சொல்லிவிடுவேன். சில பேர் நம்மளோட வீடியோஸுமே பார்த்துட்டு அக்கா எனக்கே தெரியும்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாகவே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஆஃபர் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தேன். 499 ஆஃபர் சாரீஸ் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் காலையில் வெளியில் இருந்த சாரீ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இதில் பாதி சாரீ கிட்டே இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 4 o'clock வந்துச்சுன்னா இன்றைக்கே எழுதி பார்சல் வந்து வச்சுட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னா நான் இதோட செவ்வாய்க்கிழமை வந்து தான் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரீ எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருவேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் இன்னும் 2 பேல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 பார்சல் வந்து ஓப்பனே வந்து பண்ணலை. ஆல்ரெடி ஸ்பேஸ் இல்லை. அதை தாண்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸையும் மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் முடியட்டும் அப்படின்றதுக்காக அந்த பார்சல் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வந்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வந்து வச்சாச்சு. இந்த ரூம் தான் என்னோடய ஆஃபீஸ் ரூமு. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா 2 பீரோ வந்து ஆல்ரெடி வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு டேபிள் இருக்குது, ஒரு சேர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாரீ வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று வந்து இருக்குது. ஒரு குட்டியாக
ஒரு ஸ்டூல் மாரி இல்ல. அது ஆக்சுவலா வந்து ரேக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ரேக் ஒண்ணு இருக்கு. அது மேல தான் தேவேஷோட ஸ்கூல் பேகு, அவனோட ஃபைலு எல்லாமே வந்து அது உள்ள தான் வந்து இருக்கும். அந்த ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அ எல்லா வொர்க்குமே நான் இங்க தான் வந்து பண்ணுவேன். பசங்கள மதியத்தில தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நைட்டு தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், என்னோட எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல தான் வந்து பார்ப்பேன். எனக்கு நம்மளோட தேவேஷ் புட்டிக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் இது ரொம்ப காம்பேக்ட்டான ரூம் தான். இருந்தாலும் கடவுள் இதாவது நமக்கு குடுத்துருக்காருல்ல அப்படின்னு சொல்லி எப்பவுமே சந்தோஷப்பட்டுப்பேன். இப்ப நீங்க பார்க்குறது 550 சாரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து இந்த சாரிய கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. அத தாண்டி இதுல கவர் எல்லாம் போடாம வெளியிலேயே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கவர் போட்டு உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே 12:30க்குலாம் வந்து கொரியர் ஆஃபீஸ்ல வந்து பார்சல் எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4:00க்குள்ள யாராவது ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, அதையுமே உட்காந்து எழுதுற மாரி தான் இருக்கும். நைட்டு டின்னர் ரெடி பண்ற வேலை கிடையாது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு தான் போணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் மட்டும் செஞ்சிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் போகவே இல்ல. அந்த கிச்சனே தலைகீழா இருக்கும் எப்பவுமே. டெய்லி அப்படிதான் இருக்கும். காலையில பசங்கள அனுப்புன உடனே ஃபுல் கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அப்படியே அது உள்ள நுழையவே முடியாத மாரி இருக்கும். திரும்ப மொத்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி, அதெல்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டா வந்து ஆயிடும். மறுபடியும் நைட்டு தான் இதோட சமைக்க போறோம். ஆனா, இன்னைக்கு எனக்கு சமைக்கிற வேலை இல்ல. ஏன்னா நேத்தே அவர் சொல்லிட்டாரு, "தங்கம் நைட்டு சமைச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏதாவது வெளியில வந்து வாங்கிக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பிடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த சாரி எல்லாம் அடுக்குற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. கிச்சன்லாம் வந்து துடைக்கிற வேலை இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா வந்து பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல இருக்கிறது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதனோட டாய்ஸு. "இவ்ளோ டாய்ஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே ஸ்ரதனுக்காக வாங்குனது இல்ல. எல்லாம் தேவேஷோடது. ஸ்ரதனுக்கு யாராவது அவன பார்க்க வரும்போது கிஃப்ட் பண்ணது அந்த மாரி தான். நாங்க பெருசா ஏதாவது கிஃப்ட்டா வாங்கி குடுப்போமா? டாய்ஸ் நெறைய வாங்கி குடுப்போமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு 6 மாசமா தான் ஸ்ரதனுக்கு என்ன தேவையோ, தேவையான டாய்ஸ் மட்டும் வாங்கி குடுக்குறோம். மத்தபடி அவங்க அண்ணாவோடது தான் எல்லாமே வச்சு அவன் விளையாடிட்டு இருக்கான். தேவேஷ் இதெல்லாம் பெருசா விளையாடுனானான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா, ஸ்ரதன் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணுத்தையும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டான். எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தேவேஷ்காக ஒரு காரு, ஒரு ஜீப்பு, ஒரு பைக்கு 3மே வந்து ஓட்டுற மாதிரி ஆக்சுவலா பேட்டரி போட்டா ஓடுற மாதிரியான எல்லாமே வாங்கி குடுத்துருந்தாங்க. பட் அவன் இதுவரைக்குமே அத யூஸே வந்து பண்ணது கிடையாது தேவேஷு. ஸ்ரதன் எப்ப பொறந்தானோ, அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, இப்ப ஆல்மோஸ்ட் அது ஒரு மாரி கடகடன்னு ஆடுற ரேஞ்சில தான் வந்து இருக்கு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, "பரவால்ல நான் வாங்குனதுக்கு இவனாவது அத ஓட்டி யூஸ் பண்ணான்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது தேஷ்விகா மேடம் வந்திருக்காங்க. ஸ்ரதன் உட்கார்ந்தான் அப்படின்னா, அடுத்தது அவளுமே வந்து அதில விளையாட வந்து ஆரம்பிச்சுருவா. இந்த கொரியர் கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து விழுந்திருந்துச்சு. அது எல்லாத்தையும் நீட்டா அலைன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ரூம்ல இன்னொரு ரேக் ஒண்ணு செட் பண்ணி, சாரீஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு. ஆனா, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுத்தமா கிடையாது. ரொம்ப காம்பேக்ட்டா தான் வந்து இருக்கும். எனக்கு எப்பவுமே இந்த ரூம்ல நடந்து போற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும். நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவ்வளோதான் வந்து ஸ்பேஸ் இருக்கும். நான் உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு வந்து இருக்கும். அவரோட ஆஃபீஸ் டேபிள் இது. நான் நிக்கிற இடத்துல பக்கத்துல இருக்கிறதுல அதான் ஆஃபீஸ் டேபிளு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வொர்க் எல்லாமே இருக்கும். இங்க தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா எல்லாமே வந்து எடுப்போம். இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாச் பாத்ரூமுமே வந்து இருக்கு. ரொம்ப காம்பேக்ட்டா தான் இருக்கும் இந்த ரூமு. ஆனா, எங்களுக்கு இது போதும். இத விட பெருசா வேணுமான்னு கேட்டிங்கன்னா, சாரி பார்சல் எப்பவாவது வரும்போது யோசிப்பேன். இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. ஆனா, எங்களோடது 2 பீரோ, அதுக்கப்புறம் இந்த டேபிளு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்க சாரீஸ் எல்லாம் இன்னும் வைக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் வேற எங்கேயாவது வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாவே வந்து இருக்கும். சரி மறுபடியும் ஃபுல்லா பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு, ஒரு வழியா மறுபடியும் எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இவ்ளோ சாரி கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு பார்சல் ஓப்பன் பண்ணதுல மட்டும் இருக்கு. இங்க காமிக்கிறேன்ல இந்த இடம் தான் என்னோட உட்காந்து எழுதுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற இடம். இவ்வளோ தான் இந்த ரூம்ல இடமே வந்து இருக்கும். ஃபைனலா இந்த ரூமையுமே வந்து நீட் பண்ணி வந்து முடிச்சுட்டேன். ஏன் இதெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்தேன் அப்படின்னா, ஊர்லேருந்து வந்த உடனே எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னோட கிச்சன பார்த்து யாரும் பயந்துறாதீங்க. அவ்வளோ மோசமா வந்து இருக்கு பாருங்க கிச்சனு. உள்ள நுழையும்போதே வேர்த்து விறுவிறுத்து தான் உள்ள போனேன். அப்பாடா! இது எப்புட்றா பண்ணி முடிக்க போறேன் அப்படி தான் வந்து இருந்துச்சு. என்ன யோசிச்சாலும் நம்ம தானே வந்து பண்ணி ஆகணும். நமக்கு பதிலா வேற யாரும் பண்ண போறது கிடையாது. முன்னாடியெல்லாம் இவ்ளோ வேலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடியெல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஷூட்டிங் போவேன், வருவேன். ஆ
முடியிறப்போ வேலை செய்வேன். மத்தபடி என் வீடு அப்படியே கிடக்கும். அப்பலாம் எனக்கு பெருசா வேலை இருக்க மாரிலாம் வந்து தெரியாது. எப்போ வீட்ட நீட்டா வச்சுக்கணும்னு நெனைக்க ஆரம்பிச்சேனோ, அப்பலருந்து தான் எனக்கு நெறைய வேலை இருக்க மாரி நான் பர்சனலாவே வந்து ஃபீல் பண்றேன். காலையில முன்னாடியெல்லாம் தொடைப்பேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப தொடைப்பேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்ப தான் வந்து என்னோட பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பு கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவேன். ஆனா, இப்பலாம் அப்படி கிடையாது. காலையில ஒரு தடவ, நைட் ஒரு தடவ கண்டிப்பா கிளீன் பண்ணி விட்டுடுறேன். வீடு வந்து டெய்லி தொடச்சு மாப் போட்டு வந்து விடுறேன். சோஃபா மேல துணி இல்லாம பார்த்துக்கிறேன். இதனால நான் கன்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்க மாரியே தான் எனக்கு எப்பவுமே வந்து ஃபீல் ஆகுது. கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டைம்ல தோணும். என்னடா இது மாத்தி மாத்தி இதையே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. இத தாண்டி யூடியூப் வேலை, பொட்டிக் வேலை, நெறைய இந்த மாரி வேலை, பசங்கள பார்த்துக்கிறது இது எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து இருக்கும். இந்த அடுப்ப எத்தன தடவ இப்படி நல்லா தொடச்சு விட்டாலும், மறுபடியும் நைட் ஏதாவது பால் பொங்குச்சு, இல்லன்னா வேற ஏதாவது சாதம் சிந்துச்சு, சாதம் வடிக்கும்போது கீழ சிந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லா மறுபடியும் அழுக்கா தான் ஆகும். இது ஒரு நாளைக்கு 2 தடவ தொடச்சாலும் இந்த கிச்சன் நீட்டா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வழியா அடுப்பு எல்லாத்தையும் ஃபுல்லா நீட் பண்ணி, அடியில இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சு, கிளீன் பண்ணி ஃபுல்லா நீட்டா வந்து எடுத்தாச்சு. அடுத்தது என்ன, பாத்திரம் தான் வாஷ் பண்ணணும். சைடுல காலைல சமைக்கும்போது எந்த இடத்துல எத வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அங்கங்க எடுத்து அப்படியே வந்து வச்சுருவேன். காலையில எடுத்த மிளகாத்தூள்லேருந்து, கத்தியிலேருந்து, அப்புறம் லைட்டர்லேருந்து எல்லாமே அங்கங்க இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ப்ராப்பரா அந்தந்த எடுத்து எடுத்து அரேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. கிச்சனுமே நம்மளோடது ரொம்ப காம்பேக்ட்டா தான் இருக்கும். எங்க அம்மா வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, "இந்த வீட்ல கிச்சன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல" அப்படின்னு. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு நாளுமே என் வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனதே கிடையாது. முக்கியமா என்னோட கிச்சன் பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியல. எப்ப இருந்தாலும் நான் மட்டும் தான் சமைக்க போறேன். என் ஒரு ஆளுக்கு இந்த இடம் தாராளமா வந்து போதும். சில டைம்ல என் ஹஸ்பண்ட் வந்து கூட நின்னு பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் பண்ணுவாரு. எங்க 2 பேருக்கு இந்த இடம் ரொம்ப தாராளமா தான் வந்து இருக்கு. ரொம்ப இடம் இல்லாமலாம் இல்ல. நான் வாடகை வீட்ல இருந்து வீடு இல்லாம கஷ்டப்படுறத தாண்டி, என் சொந்த வீட்ல எனக்கான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்துச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதனுக்காக கொஞ்சம் கஞ்சி வச்சிருந்தேன். அதுதான் வேஸ்ட்டா வந்து தூக்கி போடுறேன். ஏன்னா நைட்டு கஞ்சி திரும்ப குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நேத்து நைட்டு எனக்கு பெருசா பசிக்கல. அதனால வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு தடவ தண்ணி ஊத்தி டெய்லியுமே வந்து தொடச்சு விட்டுருவேன். ஏன் அப்படின்னா, அந்த இடம் அப்பதான் இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கு. அந்த புல்லு மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, நீங்க மீஷோல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அங்க வந்து 2 தான் வந்து இருக்கு. மீதி 2 தான் கட் பண்ணி ஹால்ல அந்த சோஃபா பக்கத்துல இருக்கு பாருங்க, அதுக்கு போட்டிருக்கேன். இந்த தடவ அது ஒரு 4 கிட்ட மீஷோல ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலயும் வந்து போட்டுட்டோம்னா, இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்த எப்பவுமே தண்ணி ஊத்தி ஃபுல்லாவே வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி தொடச்சு விடுவேன். அந்த புல்லுல இருக்கிற எப்படியும் ஏதாவது கொட்டும். மிளகாத்தூளோ, மஞ்சத்தூளோ, உப்போ ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணேன் அப்படின்னா, அதோட திங்ஸுமே வந்து இருக்கும். எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, பாத்திரம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னே சொல்லலாம். இதுல வீடியோ வேற எடுக்கிறேன்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஃபோன் எல்லாம் வந்து மாத்தி, ஆங்கிள் மாத்தி எடுக்கிறதுக்கு ஆக்சுவலா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட்டா 9:45க்கு என்னோட மொத்த வேலையும் வந்து முடிச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு 1 1/4 மணி நேரம் எடுத்துச்சா, ஒரு வேளை நான் வீடியோ எடுக்காம இத செய்றேன் அப்படின்னா, 1 ஹவர்ல இந்த வேலை எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணி முடிச்சிருப்பேன். வீடியோ எடுக்கிறதுனால தான் இவ்ளோ டிலே ஆச்சு. இன்னைக்கு நார்மலா நான் இப்போ உட்கார்ந்து பேசி வீடியோ போடுவேன்ல, அந்த மாரி தான் போடலான்னு நெனச்சேன். ஆனா சில பேர் இந்த மாரி வீடியோஸ் எதிர்பார்க்கறதுனால, "அக்கா நீங்க வேலை பார்க்கும்போது எங்களுக்குமே வேலை செய்யல அப்படின்னா கூட, ஐய்யயோ! இந்த வேலைலாம் முடிக்க வேண்டியது இருக்கு. அதனால வீடியோ பார்த்துட்டே முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல ஃபோன வச்சுட்டே நாங்க வேலை பார்க்குறோம். அப்படியெல்லாம் சில பேர் வந்து சொல்றீங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தேவேஷ் இன்னைக்கு ஈவினிங் 4:00 தான் வந்து 4:30க்கு தான் வீட்டுக்கே வந்து வருவான். அதுக்குள்ள கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, மத்த வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். ஊருக்கு போறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மறக்காம எடுத்து வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவேஷ் பொட்டிக்காக எப்பவுமே ஒரு டைரி ஒண்ணு வந்து வச்சிருப்பேன். அதில தான் என்னோட வரவு, செலவு எல்லாமே இருக்கும். டெய்லி அன்னன்னைக்கு என்ன கணக்கு வருதோ அது எல்லாத்தையுமே பார்த்துருவேன். அந்த நோட் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஸ்டாண்ட் ஒண்ணு குட்டியா ஒண்ணு இருக்கு. அதையுமே வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கேன். என்னோட ஹேண்ட் பேக்குமே இந்த தடவ வந்து எடுத்துக்கிறேன். ஆம், காலையில ஒரு சிஸ்டர் லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க. "அக்கா நீங்க வந்து கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. 19ஆம் தேதியிலருந்து என்னால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது. பீரியட்ஸ் ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா, இதுவரைக்கும் பீரியட்ஸ் ஆகவே இல்ல. ஏதாவது குட் நியூஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு இன்னும் பீரியட்ஸ் இந்த மந்த் வரல. ஆனா, நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்ல சிஸ்டர்.
பீரியட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த மாதம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதான். மற்றபடி பாப்பாலாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு அது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா கோவில் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போகிறோம். அங்கே போய் பீரியட்ஸ் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கிச்சன் வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பேக்கில் காலையில் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். இருந்தாலும் எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கேன். இது மொத்தமும் என்னோட ட்ரெஸ் தான். காலையில் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இதில் 3 பேரோட ட்ரெஸ்ஸும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னது என்னன்னா, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வை. ஒன்று எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் உனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா, ஐயோ இது விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்க கூடாதுல்ல. அதனால் எங்களோடது நான் வேறு பேக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி வந்து வச்சாச்சு. பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. பூஜை ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் காலையில் வந்து முடிச்சுட்டு அடுத்தது ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலில் நிறைய துணியெல்லாம் இருந்துச்சு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, நேற்று அவர் அந்த ப்ளூ கலர் பேக் தான் ஸ்ரதனுக்கும் அவருக்கும் வந்து எடுத்து வச்சுருக்காரு. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. துணி எல்லாத்தையும் மடித்து முடிச்சுட்டு, ஒரு வழியாக ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னும் திங்ஸ் மட்டும்தான் போய் வாங்கலை. 4 மணிக்கு மேலே போய் வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த தடவை எங்கள் மாமியார்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தேன். ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கும்போது, இல்லைம்மா எல்லாமே இருக்குது, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த தடவை பெருசாக பர்ச்சேசிங்லாம் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் எங்களுக்கும் உடம்பு சரியில்லை, பசங்களுக்கும் மாற்றி மாற்றி முடியல. அதனால் இந்த தடவை பெருசாக கடைக்கெல்லாம் எங்கும் போக முடியல. ஒரு வழியாக ஊருக்கு போகிறதுக்கு எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணி செக் பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு. வீடையுமே சூப்பராக வந்து நீட் பண்ணிட்டேன். லாங் வீடியோஸ் வருமா, லைவ் வருமா அப்படியெல்லாம் வந்து சில பேர் கமெண்ட்லேயும் லைவ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க. லைவ் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு கண்டிப்பாக லைவ் விட முடியுமான்னு தெரில ஊரில் இருக்கிறதுனால. மேபி சாட்டர்டே சண்டே எப்போவுமே லைவ் வந்து இருக்காது. மண்டே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். அதனால் லைவ் கண்டிப்பாக வரமாட்டேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக லைவ் வருவேன். லாங் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக ஒரு தடவை சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டுட்டேன். வீடே சூப்பராக வந்து மாறிடுச்சு. நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சில விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ராவல் விலாக் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. முடிஞ்சதுன்னா அதையுமே நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக லைவ் பார்க்குற எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.